கஷ்டப்பட்டு கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும்னு வாங்கின வீடு. இதுல லிஃப்ட்ல ஏறி போக கூட முடியாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இபி கொடுக்குற அதே பேமெண்ட் பெர் யூனிட்க்கு அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதே சார்ஜஸ் நாங்கள் எல்லாருமே பே பண்ணிட்டு இருக்கிறோம். டீசலில் ஓட்டுறாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறாங்கிறாங்க. அந்த காசை நீங்கள் இபிக்கு கொடுத்துருந்த இந்நேரம் பவர் கிடைச்சிருக்குமே சார். சென்னை பெரும்பாக்கத்தில் 50 லட்சம் ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை கொடுத்து ஓசோன் கிரீன்ஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கிவிட்டு தவிக்கும் குடியிருப்பு வாசிகளின் ஆதங்க குரல்தான் இது. இப்போ வந்துட்டு அவங்க டீசலில் ஓட்டுறாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறாங்கிறாங்க. சரிங்களா, அந்த காசை நீங்கள் இபிக்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு இபிக்காக வந்துட்டு இபி மெட்ரோ சீவேஜ்க்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் பே பண்ணியிருக்கோம் எல்லா வீட்லேயுமே இருந்து. அதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு வந்து கொடுத்துருந்த இந்நேரம் பவர் கிடைச்சிருக்குமே சார். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் 5 லட்சம் செலவு பண்ண முடியுதுன்னா ஏன் சார் நாங்கள் கொடுத்த காசை நீங்கள் ஒரேடியாக இபிக்கு கொடுத்துட்டு மெட்ரோ வாட்டர் அப்புறம் சீவேஜ் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காதே சார். 750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1500 வீடுகளை கட்டி மின் வாரியத்திடம் மின் இணைப்பு பெறாமலேயே வீடுகளை விற்றதோடு 8 ஆண்டுகளாக ஜெனரேட்டர் மூலமே அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கி சமாளித்த ஓசோன் குழுமத்தின் பூர்வீகம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு. பெங்களூருவில் ஓசோன் அர்பேனியா என்ற பெயரில் பல்லடுக்கு மாடி குடியிருப்புகளை 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2012ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நிறுவனம் 2017ஆம் ஆண்டு ஒப்படைப்பதாக கூறி 10 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் 45% கட்டுமானம் மட்டுமே செய்து வீடு வாங்கிய குடியிருப்பு வாசிகளை ஏமாற்றி வந்ததாக 2024ஆம் ஆண்டு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்த புகாரின் பேரில் ஓசோன் மேலாண் இயக்குனர் வாசுதேவன் சத்தியமூர்த்தி, அவரது மனைவி பிரியா வாசுதேவன், சத்தியமூர்த்தி சாய் பிரசாத், துர்பகுலா வம்சி சாய் ஆகிய 4 பேர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அதாவது கட்டி முடிக்கப்படாத வீடுகளின் பெயரில் வீட்டு கடன் வங்கிகளிடம் இருந்து 1500 கோடி ரூபாய் வரை மோசடியாக பெற்று வெவ்வேறு இடங்களில் முதலீடு செய்ததாக தெரிவித்த போலீசார் இந்த பணம் எங்கெங்கு முதலீடு செய்யப்பட்டது என்று விசாரித்து வருகிறார்கள். இதனால் ஓசோன் நிறுவன மேலாண் இயக்குனர் பொறுப்பில் இருந்து வாசுதேவன் சத்தியமூர்த்தி தன்னை விடுவித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சாய் பிரசாதை இயக்குநராகவும், சேகர் போகராஜுவை முதன்மை இயக்குநராகவும், பிரகாசம் ஜெகன் என்பவரை மண்டல தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமித்து பெரும்பாக்கத்தில் ஓசோன் கிரீன்ஸ் என்ற பல்லடுக்கு மாடியை கட்டியிருக்கிறார்கள். அண்ணா நகர் விஆர் மால் அருகே பல்லடுக்கு குடியிருப்புகளை கட்டிவிற்ற நிறுவனம் என்ற நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் 50 லட்சம் ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை கொடுத்து வீடுகளை வாங்கிய நிலையில் மின் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய 16 கோடி ரூபாயை செலுத்தாததால் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குடியிருப்போர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நீதிமன்றம் குடியிருப்பு வாசிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க உத்தரவிட்டதால் ஓசோன் நிறுவனம் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கி வந்தனர். கடந்த ஒரு வார காலமாக பகலிலும் இரவிலும் ஜெனரேட்டரை ஆஃப் செய்து மின்தடை ஏற்படுவதாக கூறி குடியிருப்போர் அண்ணா நகரில் உள்ள ஓசோன் கட்டுமான அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இருபது மாடிகள் கொண்ட தளத்தில் லிப்ட் இல்லாமல் ஏறி இறங்கி நோயாளிகளை கொண்டு செல்ல முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். எத்தனை மாடி, 20 மாடி எப்படி வயசானவங்க ஏற முடியும்? கஷ்டப்பட்டு வாங்கின வீடு சார் இது. கஷ்டப்பட்டு கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கணும்னு வாங்கின வீடு. இதுல லிப்ட்ல ஏறி போக கூட முடியாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம். குடியிருப்பு வாசிகள் தங்களுக்கு ஏற்பட்ட அவஸ்தைகள் குறித்து அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதால் 19 நிமிடங்களாக கேள்விகளை எதிர்கொண்டார் தலைமை செயல் அதிகாரி பிரகாசம் ஜெகன். நீங்க வச்சிருக்கிற ஜெனரேட்டர்ல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி பவர் கட் ஆகிற போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஓவர்லோட் சொல்றாங்க, இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டீசல் இல்லை, எங்களுக்கு எப்போ டீசல் வரும்னே தெரியாது, எப்போ பவர் வரும்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பவர் போனால் பரவாயில்ல, 12 மணி நேரம் டீசல் இல்லை. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க கொடுத்த பேக்கப் டிஜிக்கு ஓட்டிருக்காங்க. கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
ஒரு கட்டத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை சமாளிக்க இயலாமல் தப்பிச் சென்று விட்டதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். 8 வருடங்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் புதிய ஆட்சியில் தங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எலக்ட்ரிசிட்டி போர்டு பிரகாரம் they are running a parallel government. காரணம் 850 குடும்பங்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் வச்சுட்டு நிரந்தரமாக பவர் கொடுத்துட்டு அந்த காசு வாங்கிட்டு அவங்க டீசலும் ப்ரொவைட் பண்ண மாட்டேன், எங்களை நைட்டில் திறந்து ஹோட்டல் நடத்துறது. இன்னைக்கு லிக்கர் ஷாப்பு நடத்துறவங்க லிக்கர் ஷாப்பு தனியாக லிக்கர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா சார்? ஆஸ் பர் லா முடியவே முடியாது. தே ஆர் ரன்னிங் எ parallel government. அட்லீஸ்ட் புது கவர்மெண்ட் வந்திருக்கிறது அவங்களோட கண்ணால் ஆயாலும் we have a full confidence on new government. They will do justice to us. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.